சிந்தாமணி தன்னுடைய கணவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போது அங்கே முத்துவுடைய வேனை ஓட்டிக்கிட்டு இருக்கதே யார் தெரியுமா? சத்யா தான் அப்படின்னு சொல்ல, சத்யாவா அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்குறாங்க சிந்தாமணி. ஆமாம், அவன் தன்னோட வேனை சத்யா கிட்ட கொடுத்து அது மூலமாக வர வருமானத்தை சத்யாவை எடுத்துக்க சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, ஃபினான்சியர் மூலமாக இன்னொரு வேலைக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கான். அவன் என்ன தான் வேலை ஏற்பாடு பண்ணாலும் அந்த சத்யாவுக்கு நான் வேலையை கிடைக்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க இங்கே ரேகாவுடைய அப்பாவும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாதுல்ல. ரேகா நம்மளை தேடி வருவாள். இந்த சத்யா வேணாம், அந்த குடும்பம் வேணாம், அந்த குடும்பத்தில் இருக்க அந்த வாழ்க்கை வேணான்னு. அவள் வசதியாக வாழ்ந்தவங்க. அந்த வீட்டிலலாம் அவளால் ஒரு நாளும் வாழ முடியாது. நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. சத்யா வேலை இல்லாமல் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளுக்கும் அந்த வாழ்க்கை பிடிக்காமல் தூக்கி போட்டு வரத்தான் போகிறான். நம்ம பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை நிறையா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்கு எங்கள் சிந்தாமணியை. சாப்பாடை கொடுத்து தூங்க வச்சுட்டு கீழே அமைதியாக உட்காந்துருக்காங்க. யோசிக்கவும் செய்கிறாங்க. சிந்தாமணி சொன்னது போல் எம்ம பொண்ணு அங்கேருந்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்காங்க. ரேகா ரேகா அப்படின்னு வீட்டுக்குள்ளே வராங்க சத்யாவும். இந்தா ரேகா, இன்னைக்கு வருமானம் அப்படின்னு சொல்லும்போது அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரேகா அதை வாங்கி தன்னுடைய ஆண்டி கையில் கொடுக்குறாங்க. இந்தாங்க ஆண்டி, இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாமே உங்கள் கையில் தானே இருக்குன்னு சொல்ல, அம்மா இது வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன், நான் சந்தோஷமாக வாழ்ந்து முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வாழ போகிறது நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கு இது உன் கையில் இருந்தாதாம்மா சரியாக இருக்கும். ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தும் போது தான் அந்த குடும்பத்தில் என்ன இருக்குது ஏது இல்லை எல்லாத்தையும் உன்னால் அனுசரித்து வாழவும் முடியும். சத்யா உங்ககிட்ட வருமானத்தை கொடுக்கும்போது அதை பார்த்து நான் என்றைக்கும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். பசங்க சந்தோஷமாக இருந்தா அதை விட வேறு என்னம்மா வேணும் பேரண்ட்ஸ்க்கு? எனக்கு அது போதும், என்னம்மா அப்படின்னு கையில் கொடுத்துட்றாங்க. சந்தோஷமாக ரேகா சந்திராவுடைய சந்திராவை கட்டி பிடிச்சி கண்கலங்க. உனக்கு நாங்கள் இருக்கோம், நீ கவலையே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திராவும் சொல்கிறாங்க. இதனால் ரேகாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே சவாரிக்காக சத்யா ஒரு பக்கம் கிளம்ப, ரேகா நான் சும்மா தானே ஆண்டி வீட்டில் இருக்கேன், நானும் வேலைக்கு எங்கேயாவது ட்ரை பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்க, சத்யா உடனே ரேகா பார்த்து, ரேகா நீ எல்லாம் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட கஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் பார்த்து கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவை அனுப்பி விடுறாங்க. ரேகா ஒரு பக்கம் கிளம்புறாங்க, சத்யா ஒரு பக்கம் சவாரி கிளம்புறாங்க, சந்திரா ஒரு பக்கம் பூ கொடுக்க கிளம்புறாங்க. ரேகா மாதிரி வேலைக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தேடுற விஷயம் சிந்தாமணியுடைய காதுக்கு வருது. சிந்தாமணி ரேகாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரேகாவும் கால் அட்டன் பண்ணவே இல்லை. உடனே நேராக வண்டி எடுத்துகிட்டு எந்த ஸ்பாட்டில் இங்கே ரேகா இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏ ரேகா, உனக்கு ஏண்டி இந்த தலையெழுத்து? ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ஓனரே நீ தான், நம்மக்கிட்ட இல்லாத பிஸ்னஸாக என்ன? எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்துகிற அறிவும் உனக்கு பக்குவமும் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு நிற்கிறியே, ஏண்டி உனக்கு இந்த தலையெழுத்து? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வேண்டான்னு சொல்லி நீ தூக்கி போட்டு வந்துரு, உன்னை நான் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே ரேகா, அப்படி பார்த்தா நீயும் அப்பா வேண்டான்னு தூக்கி போட்டு போன ஆளு தானே, ஆனால் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு ஒரு பிள்ளைன்னு நீ இருந்தடி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்றைக்குமே சத்யாதாம்மா, எங்களுக்கு குழந்தைங்க இருக்குது இல்லாத தாண்டி என்னால் சத்யா விட்டு வர முடியாது. அப்படியே வரணும் நீ நினச்சாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன் மட்டும் நினச்சி கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம ரேகா அந்த இடத்த விட்டு போக, அப்படின்னு கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க ரேகாவும். ரேகாவுடைய அம்மா சிந்தாமணியும். சிந்தாமணி இந்த மாதிரி வீட்டுக்கு போய்ட்டு தான் ஹஸ்பண்ட் கிட்டே நடந்த விஷயத்த சொல்ல, இதுக்கு மேலே அமைதியாக இருந்து ஒன்றும் பண்ணுறதுக்கும் இல்லை. அந்த சத்யாவுக்கு எங்கேயுமே வேலையே கிடைக்காத மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இனி அவன் எந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போனாலும் இந்த சுற்று வட்டாரத்தில் அவனுக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே சிந்தாமணி சந்தோஷப்படுறாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, உனக்கு வேறு எங்கேயுமே வேலை கிடைக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாங்க இங்கே சிந்தாமணியும். அதை நான் பார்த்துக்கிறேன் சிந்தாமணி, அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம், கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிடுறாங்க இங்கே சிந்தாமணிக்கிட்ட ரேகாவுடைய அப்பாவும்.
இன்னொரு பக்கம் வீட்டில் விஜயா மனோஜ் வீட்டில் அண்ணாமலை எல்லாமே இருக்கும்போது ஸ்ருதியும் ரவியுமே வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த ஸ்ருதியும் ரவியும் தங்களுக்கு கிடச்ச ஆர்டர் பற்றி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கு. அதே வேளையில் மீனா உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஆர்டர் கிடச்சதே அன்றைக்கி அந்த நடந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால தான் சொல்லும்போது நடந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் மறந்துட முடியாதுன்னு மனோஜை பார்க்குறாங்க எல்லாரும். மனோஜ் அப்படியே வாயடைச்சி போய் உட்காந்துருக்கு அதே வேளையில். அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சு கொடுத்த கேசரி சாப்பிட்டு தான் ஒருத்தர் இந்த ஆர்டரே கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் அதே போல் கேசரி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல இங்கே இந்தோ இவன் இருக்கா, ரவி இருக்கான், ரவிக்கு தெரியாததே அவள் செஞ்சிட போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அண்ணி என்னை வர சூப்பராக சமைக்கிறவங்க, நான் கற்றுக்கிட்டு சமைக்கிறேன், ஆனால் அதெல்லாம் கற்றுக்காமலே அண்ணி சமைக்கிறவங்க, அப்போ அண்ணி எல்லாம் தெரிஞ்சால் எப்படி சமைப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட உடனே ஆமாம் உங்கள் அண்ணியை பற்றி பேசிட்டா தான் நீங்கள் எல்லோரும் வந்துடுவீங்களே என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஸ்ருதி, நாளைக்கு கண்டிப்பாக சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா இது நடக்கிற ஒரு 20 பேருக்கெல்லாம் கிடையாது, ஒன்லி ஒரு 200-250 பேர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் செய்யணுன்னா வீட்டில் வச்சு செய்ய முடியாதுன்னு சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு மீனா கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. நம்ம மண்டபத்திலே இதுக்கான வேலைகள்லாம் பார்த்துடலாம், நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்துடுவீங்களா மீனா அப்படின்னு சொல்லி கேட்க சரி நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு ஸ்ருதிக்கிட்ட சொல்கிறாங்க. மீனா நீங்கள் எனக்கு இதை சும்மாலாம் செஞ்சு கொடுக்க வேணாம், அதுக்கான அமௌண்ட்டை கூட நான் கொடுத்துறேன்னு சொல்ல ஏய் என்ன நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே முத்து கேட்க இல்லை மீனாவும் அவங்க உழைப்பை போட தானே செய்கிறாங்க, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கணும்ல, அதுக்காக தான் முத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அமௌண்ட் கொடுக்காம என்னால் இருக்க முடியாது மீனா, தயவு செஞ்சு நீங்கள் எனக்காக வாங்கிக்கணும்னு சொல்ல சரின்னு சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது நினச்சி மீனாவும் முத்தும் சந்தோஷப்பட்டுட்ருக்க அதே வேளையில் விஜயாவும் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒரு நல்லது சந்தோஷம் கிடைக்கிது நடக்குது, ஆனால் என் பையனுக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டுதுன்னு வருத்தத்தோடு இருக்காங்க எங்கள் விஜயா. அதுக்கெல்லாம் என்ன காரணம் பண்ணுறது, எல்லாமே எங்கள் மனோஜ் தேடிக்கிற விஷயம் தானே, அதுக்கு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு நேரடியாகவே விஜயாவை பார்த்து அண்ணாமலை சொல்லிட்டு போக நம்ம மைண்ட்குள்ளே நினச்சது இவருக்கு இப்போ வரைக்கும் கேட்டிருக்கு போல நினச்சிட்ருக்காங்க எங்கள் விஜயா. மனோஜும் வந்துட்டு ரொம்ப உளைச்சல்லையும் டென்ஷன்லையும் தான் இருக்காங்க. முன்ன மாதிரி அவருக்கு பிஸ்னஸும் சரியாக போகலை, அது போக இங்கே நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை வேறு, அப்படி இப்படின்னு அவருடைய வாழ்க்கை ஒரு பக்கமாக போயிட்டுருக்க தான் செய்யுது. இதுக்கடையில் தான் எங்கள் சின்னாமணி கோவிலில் சந்திராவை பார்க்குறாங்க. சந்திராவை பார்த்துட்டு என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்துட்டா, உன் பையன் உட்கார்ந்த இடத்துலையே சாப்பிட்லாம், நீயும் உட்கார்ந்த இடத்துலையே சாப்பிட்லான்னு நினச்சேன், ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலைன்னு வருத்தமாக இருக்கான்னு சொல்லி கேட்க நான் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே எங்கள் வீட்டில் தப்பாக நடக்கலையே, அப்போதுலேருந்தே நாங்கள் உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம், இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம், எப்போவுமே உழைச்சிக்கிட்டு தான் இருப்போம், மற்றவங்க வாழ்க்கையிலையோ வயிற்றுல அடிக்கிற பழக்கம் எனக்கும் என் பையனுக்கும் கிடையாது, ஏன் இப்போ என் புதுசாக வீட்டுக்கு வந்திருக்க என் மருமகளுக்கு கூட அந்த பழக்கம் கிடையாது, ஆனால் அதை தாண்டி மற்றவங்க செய்கிற வேலைக்கு என்றைக்கும் நாங்கள் பொறுப்பாகவும் முடியாது, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், மாலை வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார், என் பொண்ணை என்கிட்ட திருப்பி அனுப்பி வச்சிடாதான் உனக்கும் நல்லது உன் பையனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்திரா ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்தாலும் உன் பொண்ணை எதிர்பார்த்ததை உன்னால் செய்ய முடியலை, ஆனால் இன்றைக்கி என் பையன் உன் பொண்ணை எதிர்பார்த்ததை உன்னை கொடுத்துட்ருக்கான் செஞ்சிட்ருக்கான், அந்த வகையில் பார்த்தா உன்னை விட நாங்கள் ஒரு பங்கு உயர்த்தி ஆனவங்க தான், அதனால் நீ எங்ககிட்ட வந்து பேசவெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னத்தை செஞ்சிட்டீங்க என் பொண்ணுக்குன்னு சொல்ல அதுக்கு ஒன்று சந்திரா சொல்கிறாங்க, அவள் எதிர்பார்த்தது ஒரு குடும்பம், அந்த குடும்பம் இன்றைக்கி அவளுக்கு கிடச்சிருக்கு, அவள் எதிர்பார்த்தது ஒரு பாசம், அந்த பாசம் இன்றைக்கி அவளுக்கு கிடச்சிருக்கு, அவள் எதிர்பார்த்தது ஒரு அன்பான அக்கறையான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த ரேகா அவளுக்கு இன்றைக்கி எல்லாமே கிடச்சிருக்கு, எங்கள் குடும்பத்து மூலமாக கிடச்சிருக்கு. அந்த பொண்ணு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பித்த பிறகு உன் பணத்துக்காகலாம் உன் பொண்ணை உன் வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்க மாட்டேன், மரியாதை இதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சந்திரா சொல்கிறாங்க. பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம்னு நினச்சாங்க சந்திராவை, ஆனால் அது நடக்கலைன்றது ரொம்ப கோவப்படுறாங்க எங்கள் சிந்தாமணி. இப்போ இங்கேருந்து கிளம்ப போறியா இல்லையான பணத்தை தூக்கி வீசவும் செய்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே இந்த ரேகா வெளியே வராங்க, அதாவது கோயிலுக்குள்ளே இந்த ரேகா. என்ன மம்மி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரேகா அது வந்துன்னு சொல்லும்போது நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டேன், இப்படி என்னுடைய ஆண்டிக்கிட்ட பணத்தை கொடுத்தே நான் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நானும் சத்தியம் சந்தோஷமாக சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கு மேலே எப்படி நான் உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து இருப்பேன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, இதுக்கு மேலே என் விஷயத்தில் தலையிடாதீங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி
சிந்தாமணியை அவமானப்படுத்தி அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாங்க ரேகாவும். இதனால் ரொம்ப அவமானப்பட்டு போகிற இங்கே சிந்தாமணிக்கு இது ஏற்றுக்க முடியலை. தான் பொண்ணால் தனக்கு நடந்த இந்த அசம்பாதத்தை ஏற்றுக்க முடியலை. உடனே இங்கே விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. எல்லாம் நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கல நீ, உனக்கும் உன் பிள்ளைக்கும் நான் ஏதாவது செய்கிறேன் பாருன்னு ஃபோனை வச்சிட்றாங்க. என்ன இவ பாட்டுக்கு ஃபோன் பண்ணா திட்டினா அவள் பாட்டுக்கு ஃபோனை வைக்கிறா. இருந்தாலும் இவளுக்கு ரொம்ப திமிரு தான் அப்படின்னு கோவத்தோடு இருக்காங்க எங்கள் விஜயா. அந்த நேரத்தில் மீனா வரும்போது அந்த கோவத்தை மீனா மேலே காட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கான் உன் தம்பி விருப்பப்பட்டது போல் கல்யாணம் நடந்துருச்சு. ஆனால் இதுக்கு மேலே அந்த சிந்தாமணி எனக்கு ஃபோன் பண்ணி என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்ல, சிந்தாமணி இதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அத்தை அப்படின்னு சொல்லி அங்கே மீனா கேட்க, எதுவுமே தெரியாது போல் நடிக்காத மீனா, உன்னாலையும் உன் தம்பியாலையும் நான் இப்போ வரைக்கும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அத்தை அன்னைக்கு ரேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தானே சொல்லி சிந்தாமணிக்கிட்டே பேசுனீங்க. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்ததும் நீங்கள் தானே. அதுபோக இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் இன்வைட் பண்ணதே நீங்கள் தானே. அதெல்லாம் பார்வதி ஆண்டி என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப டென்ஷனோடு நிற்கிறாங்க. அத்தை இதனால் என்கிட்ட கோவப்படுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். எது நடந்திருக்கோ அதுதான் நடந்திருக்கு. ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு போவான்னு சொன்னீங்க. அப்படி ஒன்று நடக்கலையேன்னு உங்களுக்கு ஒரு கோவம். ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒன்று நடந்துடுச்சேன்னு ஒன்று கோவம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல வர நீ அப்படின்னு இங்கே விஜயா கேட்க, ஆமாம் அத்தை, என் தம்பி ஒன்றுமே இல்லாதவெல்லாம் கிடையாது. ரொம்ப நேர்மையாக உழைக்கிறவன், உண்மையாக உழைக்கிறவன், இருக்கிற பணத்தை வச்சு வாழ்க்கை நடத்துகிறவன். இப்படிப்பட்டவனா ஒன்றுமே இல்லாதவன்னு உங்களால் சொல்ல முடியாது. அதே போல் சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஈக்குவலுக்கு நாங்கள் இல்லை. அதனால் ஒன்றுமே இல்லாதவனா அவங்க கண்ணுக்கு நாங்கள் தெரியலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு மீனா உள்ளே போக, இவன் இப்போ நம்மளை அவமானப்படுத்திட்டு போகிறாளான்னு கோவத்தோட சிந்தாமணி நிற்கிறாங்க. சிந்தாமணியுடைய ஆள் ஒருத்தர் ஓடி வந்து, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா என்ன வேணும்னு டென்ஷனோட கேட்குறாங்க. அக்கா என்னுடைய ஒய்ஃப் கொஞ்சம் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா, கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல, ஆனால் உனானா பணத்துக்கு நான் மட்டும் ஓடி வந்து நெல்லுங்க, நான் சொல்கிற வேலையை மட்டும் சரியாக செஞ்சு முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வேலையை முடி, பணத்தை அப்புறம் தரேன்னு சொல்லிடுறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆள் வந்துட்டு சத்யா போகிற அந்த வேனுடைய பிரேக் ஒயரை கட் பண்ணணும். அந்த வேலையை பார்க்குறதுக்காக தான் அந்த வேன் பக்கமாக போகிறாங்க. நான் அதை பார்த்த முத்து கரெக்டாக இவனை நான் எங்கேயே பார்த்துருக்கேனேன்னு யோசனை பண்ண தெரியுது. அது யாருன்னு கண்டுபிடிக்கவும் செஞ்சுறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கன்னு சொல்ல, ஐயோ அண்ணன் எனக்கு என் பொண்டாட்டி முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்க, அவளை எப்படி அது காப்பாற்றணும்னு சொல்ல, நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லேடி தான் உனக்கு கேட்டாலே பணத்தை அள்ளி கொடுப்பாங்களேன்னு சொல்ல, முதல்ல என் பொண்டாட்டி உயிரை காப்பாற்றணும், பணத்தை கொடுங்கன்னு அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. வேறு வழி இல்லாத முத்துவோ டியூ கட்டுறதுக்காக வச்சு இந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. சரி முதல்ல போய் உன் பொண்டாட்டியை காப்பாற்று, முதல்ல அதுதான் முக்கியம்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பணத்தை கொடுத்து ஆப்ரேஷன் ரெடி பண்ணி ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஒய்ஃப் கண் முழிச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் முத்து அப்பாக்கா ஷெட்டுக்கு வராங்க. அண்ணே அப்படின்னு ஓடி வந்து காலில் விழுந்து அழுக, என்னடாச்சு உன் மனைவிக்கு இப்போ எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட்க, அவள் இப்போ நல்லா இருக்கான்னு, கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அவளை உயிரோட பார்த்துருக்க முடியாது, அவசரமாக பணம் தேவைப்படுது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சிந்தாமணிக்கிட்ட பணம் கேட்டப்போ முதல்ல நான் சொன்ன வேலையை செஞ்சு முடியும்னு சொன்னாங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்கு தானே இத்தனை வருஷமாக என் பொண்டாட்டி தண்டனை அனுபவிச்சு இப்போ வரைக்கும் நான் செஞ்ச பாவம் எல்லாமே அவள் தலையில் போய் விடியவும் செஞ்சுருக்கு. இதுக்கு மேலே பாவத்தை செய்யணுமான்னு யோசிச்சுட்டு உங்கள் தம்பி வண்டி முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்க, அந்த வேனோட பிரேக் ஒயரை கட் பண்ணணுன்னு தான் அவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் அதுக்காக தான் நானும் வந்திருந்தேன். ஆனால் என் பொண்டாட்டியை காப்பாற்றணும், அதுக்கு பணம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் உங்களை பார்த்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு பணத்தை கொடுத்து உதவி செஞ்சுருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு, இனிமேல் எந்த பாவத்துக்கும் நான் பார்த்தோன்னே போக மாட்டேன், எந்த பழியையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இங்கே முத்து அதிர்ந்து போனாலும், இதுக்கு மேலேயாவது திருந்தி வாழப்பாரு அப்படின்னு சொல்ல, இல்லைன்னு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிராய்ச்சித்தை தேடணும்ல, அதை தேடிட்டு தானே வந்திருக்கேன்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே, அந்த சிந்தாமணியோடைய கார் பிரேக் ஒயரை நான் கட் பண்ணிட்டேன், சிந்தாமணி காரில் ஏறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, டே அப்படின்னு சட்டையை பிடிக்கிறாங்க முத்துவும். நீங்கள் ரொம்ப நல்லவர்னு, ஆனால் அந்த அம்மா ரொம்ப ரொம்ப அகம்பாவம் பிடிச்சது. பெத்த பொண்ணு வாழ்க்கையிலேயே இவ்வளோ பெரிய சதி வேலையை ஏற்படுத்த சொன்னிச்சு. அது மட்டும் இல்லைன்னு, இதுக்கெல்லாம் காரணமான உங்களையும் சும்மா விடக்கூடாதுன்னு அது இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னு. என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாண்ணே, உங்கள் ஷெட்டுக்கு பெரிய பிரச்சனை வரணும் அப்படின்னு ஒரு ஆட்களெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்குண்ணே.
உங்களுடைய கார் பிரேக் ஒயரை கட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகணுன்றது வரைக்குமே அது நிறைய பிளான் பண்ணியிருக்குன்னு, அப்போல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல, டேய் அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு முத்து அங்கேருந்து கிளம்பி வேகமாக போகிறாங்க சிந்தாமணியை காப்பாற்றணுன்றதுக்காக, நம்மளால் ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் தான். முத்து போய்ட்றாங்க. அதுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆனால் அந்த இடத்துல இருந்து சிந்தாமணியை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இங்கே ரத்தம் கொடுக்குறது வரைக்கும் முத்து தான் பண்ணுறாங்க. கடைசியில் விஷயம் தெரிஞ்சு ரேகாவுடைய அப்பாவுமே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர தான் செய்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ரேகா, சந்திரா, சத்யான்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. கடைசியில் அவன் அதாவது சிந்தாமணி பண்ண வேலை சிந்தாமணிக்கு எதிராக மாறி இருக்கு. சிந்தாமணி சத்யாவையும் முத்துவையும் முத்துவோடைய பிஸ்னஸையும் மொத்தமாக முறியடிக்கணும்னு நினச்சி கடைசியில் அவங்க சிக்கலில் சிக்கிக்கிட்டாங்க. சிந்தாமணி லேசாக கண்மொழிக்கவும் செய்கிறாங்க. முத்து, மீனா, சத்யா, ரேகா, அப்புறம் அவங்க வீட்டுக்காரனே எல்லாருமே அங்கே ரேகா அந்த முன்னாடி போய் நிற்க, இங்கே ரேகாவை பார்த்துட்டும் சத்யாவை பார்த்துட்டும் எதுவுமே பேசாமல் படுத்திருக்கேன். முத்துவை பார்த்து மட்டும் கையெடுத்து கும்பிட்டு இங்கே தன்னுடைய நன்றியை சொல்கிறாங்க சிந்தாமணியும். அப்போ தான் இங்கே விஜயா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. டேய் முத்து, உனக்கு ஒன்றும் இல்லையே, உனக்கு ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு சொல்லி இப்போதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிந்தாமணி ஃபோன் பண்ணா, உன்னுடைய கார் பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டேன், அதனால் அவன் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் பண்ணும்போதே ஃபோன் கட் ஆகிடுச்சு. நீ உனக்கு ஒன்றும் இல்லையே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பதட்டப்படுறாங்க அவங்க அம்மா. முதல் தடவையாக தான் அம்மா தனக்கு பதட்டத்தோடு ஃபோன் பண்ணதை நினச்சி முத்து சந்தோஷப்பட்டாலும், எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல, எல்லாம் அந்த சிந்தாமணி பண்ணுற வேலை, முதல்ல அவளை ஏதாவது பண்ணணும், சரி நீ பத்திரமா இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. யாருங்கன்னு அங்கே மீனா கேட்க, அம்மா தான் மீனா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனேயே மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை அப்புறம் சத்யா மூலமாக விஷயம் தெரிஞ்ச வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அண்ணாமலை சொல்லி அதை கேட்டு விஜயாவுமே ஓடி வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அடிபட்டு கை காலோடு கிடக்குறாங்க. சிந்தாமணியை பார்த்துட்டு, உனக்கு இதெல்லாம் தேவையா, மற்றவங்க வாழ்க்கை கெடுக்கன்னு நினச்சா இப்படி தான் போய் முடியும்னு சொல்ல, அப்போ நீ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் பேர் என்ன விஜயா, நீயும் பெத்த பிள்ளைக்கே எதிராக தானே இருந்த, இப்போ என்னமோ புள்ள பாசத்தில் ஓடி வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் அடிபட்டு எப்படி கிடக்குறேன்றதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக ஓடி வந்தேன்னு சொல்லு, அதை விட்டுட்டு முத்துவுக்காக ஓடி வந்தேன்னு மட்டும் பொய் சொல்லாதான்னு அங்கே படுத்திருக்க சிந்தாமணி சொல்ல, அதை கேட்ட உடனே விஜயாவும் எதுவுமே பேசாமல் மீதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, இதை பற்றியெல்லாம் இப்போ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிரு முத்து, உன்னையும் உன்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்தாமணியும் சொல்கிறாங்க. கூடவே எங்கள் ரேகாவுடைய அப்பாவும் முத்துவுக்கும் நன்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியை திட்டுறாங்க, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்க்கணுன்னு நினச்சேன்னு சொல்லி இங்கே திட்டவும் செய்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு திரும்ப மன்னிப்பு மேலே மன்னிப்பு சிந்தாமணி கேட்டுகிட்டே இருக்கவும் செய்கிறாங்க. ரேகா சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் அவள் என்ன பண்ணாலும் சந்தோஷமாக தான் இருப்பேன்றதுல உறுதியாக இருக்கா. அவள் 10 ரூபாயாக இருந்தாலும் அந்த 10 ரூபாயை வச்சு குடும்பம் நடத்துறது எப்படின்றத கற்றுக்கிட்டாங்க. நம்மளை மாதிரி தானே நம்ம பொண்ணு இருப்பா. ஆரம்பத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதே போல் தான் நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். அவள் விருப்பம் போல் அவளை விட்டுரு, இதுக்கு மேலே அவளை தொந்தரவு பண்ணாதுன்னு அவங்க கணவரும் சொல்லிடுறாங்க. விஜயாவை பார்த்து முதல் தடவையாக முத்து அப்போ தான் கேட்குறாங்கம்மா அப்படின்னு பக்கத்தில் வர, உனக்கு எதுவும் ஆயிட்டோன்னு நினச்சி நான் கொஞ்சம் பயந்துட்டேனேன்னு அங்கே விஜயாவும் சொல்ல, விஜயா பெத்த பசங்க மேலே என்றைக்குமே பெற்றவங்க பாசம் வச்சுருக்கணும், பாசத்தை காட்டாமல் தூர விலகி நிற்கிறதுனால மட்டும் அவங்க திருந்திடுவாங்கன்னு நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவங்க இன்னும் தப்பு பண்ணுறதுக்கு நம்ம சான்ஸ் அதிகம் கொடுக்குறோமோன்னு அப்படி தான் அவங்களுக்கு தோணவும் செய்யும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ விஜயா, ஆனால் நம்ம பையன் முத்து அப்படி கிடையாது. அவங்கிட்ட நீ இன்னும் அதிகமாக பாசம் காட்டினா அவன் இன்னும் அளவுக்கு அதிகமான பாசத்தை உனக்கு கொடுப்பான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா கலங்கி போய் நிற்கிறாங்க. விஜயாவை பார்த்து சிந்தாமணி திட்ட, சிந்தாமணி விஜயாவை சண்டை போட்டுக்க, இந்த நேரத்தில் கூட 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுமான்னு அது சந்திரா சொல்கிறாங்க. நம்ம 2 பேருக்கும் சம்மந்தி இவங்க தான் அங்கே விஜயாவும் சொல்ல, சிந்தாமணி விஜயா 2 பேருமே சிரிக்க, சந்திராவும் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நானே கூட இந்த பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நல்ல மனுஷங்க, கஷ்ட நேரத்தில் நமக்கு யார் உதவி பண்ணுறாங்கன்னு அப்போ தானே அவங்கள புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பண்ணுற உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிந்தாமணி, ஏன்னா சிந்தாமணிக்கு அடிபட்டு கிடந்த அந்த சமயத்தில் கூட யாருமே உதவி பண்ண வரல. அந்த நேரத்தில் கூட தான் அவ்வளோ கெடுதல் பண்ணியிருந்தாலும் என்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதே எங்கள் முத்து. நான் இங்கே படுத்திருக்கேன்னு தெரிஞ்சு கூட என்கிட்ட கடன் வாங்கினவங்களா இருக்கட்டும், எனக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்களா இருக்கட்டும், என்னுடைய சொந்தவங்களாக இருக்கட்டும், யாருமே என்னை வந்து பார்த்துக்கணுன்னு இங்கே வரைக்கும் வரல.
ஆனால் என்னை பார்த்துக்கணும்னு நினச்சி என்னை இப்போ வரைக்கும் எங்கள் கூட இருந்து பார்த்துக்கிறது இவங்க மட்டும்தான் அப்படின்னு சந்திராவை நினச்சி பெருமையாகவே பேசிக்கிறாங்க எங்கள் சிந்தாமணியும். அம்மா இப்போவாது உன் கூட இருக்கவங்கள புரிஞ்சுக்கிட்டல. பணம் காசு என்றைக்குமே நம்மளை பார்த்துக்காது. இப்போ பணம் காசாக ஓடுது இல்லைம்மா, மனுஷங்க தானே அப்படின்னு அங்கே ரேகா சொல்ல, புரியுது ரேகா, எனக்கு இந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஆனால் உனக்கு அது 20-21 வயசுலேயே கிடச்சிருக்கு அந்த பக்குவம் நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீயும் புருஷன் சத்யாவும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அங்கே வாழ்த்தவும் சொல்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி சொன்னதை கேட்டு சந்திராவும் சந்தோஷப்படுறாங்க. சிந்தாமணி இங்கே மனசு மாறத்துக்கு காரணமே அவங்க செஞ்ச பழி பாவங்கள் தான். அந்த டிரைவர் மட்டும் இப்படி ஒரு பழியை இங்கே சிந்தாமணிக்கு வந்துட்டு கொடுக்காம இருக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்காது. சிந்தாமணியை பழி வாங்கணும்னு நினச்ச செஞ்ச ஒரு விஷயம் சிந்தாமணி மனுஷையும் மாற்றிருக்கு. கடைசி நேரத்தில் நம்ம கூட இருக்கிறது யார் யாருன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க, பணம் காசு முக்கியம் இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் முத்து மீனாவையும் பார்த்து நன்றி சொல்லவும் செய்கிறாங்க, மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க. முத்து மீனா சந்தோஷப்படுற அதே வேளையில் அங்கே இருக்க விஜயாவும் முத்துவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டதை நினச்சி அண்ணாமலை விஜயாவை பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க. நீ எப்பவும் போல் இப்படி இருக்கணும் விஜயா, அதுதான் ஒரு கணவனா எனக்கும் ஆசை அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணாமலையும். மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்துறது. விஜயா, அண்ணாமலை, முத்துன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்க அதே வேளையில் சத்யா, ரேகா 2 பேருடைய கையை பிடிச்சு எங்கள் சிந்தாமணி அழுக தான் செய்கிறாங்க. நான் உங்களுக்கு நிறைய பழி பாவம் எல்லாமே பண்ணிட்டேன், உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டேன், எந்த வேலையும் எந்த திறமைக்கும் முக்கியத்துவம் கிடைக்காம படித்து இனி மொத்த பொறுப்பையும் உங்கள் 2 பேர்கிட்டே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணி சொல்லவும் செய்ய விஜயாவுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதனால் அமைதியாக தான் நிற்கிறாங்க எங்கள் விஜயாவும். சத்யாவும் ரேகாவும் அதை வேண்டான்னு மறுக்கிறாங்க. ஆனால் ரேகாவுடைய அப்பா அதை கட்டாயப்படுத்தி அந்த பொறுப்பு எல்லாமே அவங்க 2 பேர் கையில் ஒப்படைக்கவும் செய்கிறாங்க.